விண்வெளியில இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் மக்கள் மனசுல இருக்கும். அதே மாதிரி தான் விண்வெளியில இருக்கும்போது பெண்கள் மாதவிடாயை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் பலருக்கும் வந்திருக்கும். பூமியில இருக்கும் போதும் பீரியட்ஸ் வரது ஒரு பிரச்சனை தான். அப்போ விண்வெளியில பீரியட்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, இந்த கேள்வி பலருக்கும் இருந்திருக்கும். அதுவும் ரொம்ப நாளா அவங்க விண்வெளியிலேயே தங்குறாங்க அப்படின்னா அப்போ பீரியட்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா விண்வெளி வீராங்கனைகள் தங்களுடைய மாதவிடாய நிறுத்துறதுக்கு கருத்தடை மாத்திரைகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்துறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. சர்வதேச விண்வெளி நிலையத்துல பாத்தீங்கன்னா 2 கழிப்பறைகள் இருக்கு. இருந்தாலும் இது மாதவிடாய் பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு வடிவமைக்கப்படல. விண்வெளியில சிறுநீர் பாத்தீங்கன்னா வீணாகாது. அதை மறுசுழற்சி செய்யப்பட்டு சுத்தமான தண்ணீரை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. பட் பீரியட்ஸை நம்ம பார்க்கும்போது அந்த ரத்தம் ஒரு திட பொருளா கருதப்படுது. விண்வெளி நிலையத்துல இருக்கிற கழிப்பறைகள்னால அதுல இருந்து திரவங்களை பிரிக்க முடியாது. அதனால அதுல இருக்கிற தண்ணீரை மறுசுழற்சி செய்ய முடியாது. தண்ணீர் பயன்பாட்டுல கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கு. விண்வெளியில மாதவிடாய் காலத்துல தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிக்கிறதும் ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம விண்வெளி பயணங்களுக்கு முன்னாடி தங்களுடைய கருமுட்டைகளை பாதுகாக்க விரும்புற விண்வெளி வீராங்கனைகளுக்கு நாசா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.